முதல்ல ஒரு தெளிவான விஷயத்த உடைச்சிடுறேன் அந்த நேரத்தில். சிபிஐ விசாரணை. நிறைய பேர் ஆன்லைனில் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் போய் லாக் ஆகிட்டாரு. விஜயோட குடுமி பார்த்தீங்கன்னா அமித்ஷா கையில் இருக்குது. சிபிஐ கேஸ் வந்தாலே எங்களுக்கு தெரியும் பிஜேபியோட பிளான் தான்ட்டு இப்படி ஏகப்பட்ட பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில். அதாவது முன்னாடி நாள் நைட்டே இவனுங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது இந்த என்னென்ன மெசேஜ் நம்ம போடணும், என்னென்ன ட்வீட் ஷேர் பண்ணணும், என்னென்ன பதிவுகள் போடணும், விஜய் அவர்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் தாமரை இருக்கிற மாதிரி, அவர் காவி உடை அணிந்த மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நைட்டே பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிற ஐடி விங்க்கு எல்லாருக்குமே இது ஃபார்வர்ட் செஞ்சுட்டாங்க. ஸோ என்ன பண்ணீங்கன்னா தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் வரப்போகுதுன்ட்டு. உடனே இது வந்த உடனே விஜய் அவர்கள் சரணடைந்து விட்டார். இவர் மோடியோட கைக்கூலி, இவர் மறைமுக கூட்டணி, இவங்க இப்போ நேர்முகையாக உள்ளே வர போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு தெளிவான விளக்கம் இந்த நேரத்தில் நம்ம பசங்க, அதாவது நம்ம பசங்களும் சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கருணாநிதியிலேருந்து இப்போ இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க, சிபிஐ விசாரணை அவங்க கேட்ட விஷயம் 2014, 15, 16 இந்த 3 வருஷத்திலும் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாக இருக்கட்டும், கருணாநிதி கேட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தோட ட்விட்டையும் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ கிளிப்பிங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் யார் பிஜேபியோட கைக்கூலின்ட்டு? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஆளுங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சிபிஐக்கு போனாலே இவங்க பிஜேபியோட கைக்கூலின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா எத்தனை தமிழ்நாட்டில் நடந்த எவ்வளோ கேசஸ் இருக்குது. அப்போ எல்லாமே பிஜேபியா? ஆளுநருக்கு எதிராகவே இந்த கேஸ் வந்தப்போ திமுக அரசெல்லாம் கையை தட்டி கேட்கலாம் வெட்டி, நீதிபதிக்கு கேட்கலாம் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அப்போ எங்கே போனாங்க இவங்க? அதனால உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதை தொடர்ந்து அதைத்தான் திமுக வலியுறுத்துகிறது.